பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமையுண்டாவதாக. இந்த 2025ஆம் ஆண்டில் 7வது மாதத்தில் உங்கள் சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கிட்டத்தட்ட 6 மாதங்கள் கர்த்தர் நம்மை கணக்கு செய்திருக்கிறார், நடத்தினார், பாதுகாப்பு, சுகம் தந்திருக்கிறார், பலன் தந்திருக்கிறார். இந்த 7ஆம் மாதத்தை கூட கர்த்தர் காண செய்திருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய கிருபை நம்மை நடத்தும்படியாக தொடர்ந்து ஜெபத்தில் இருப்போம். இப்படியாய் ஒவ்வொரு மாதம் ஒரு வாக்குத்தத்த வசனம் கொண்டு உங்களுக்காக ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் மகத்துவமான காரியங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். சொந்து போகாதீங்க. 6 மாதம் கர்த்தர் அநேக அதிசயம் அற்புதம் செய்திருக்கலாம், உங்களை வைத்திருக்கலாம். இந்த 6 மாதத்தில் பல தடைகள் இருந்திருக்கலாம், பல சோர்வு இருந்திருக்கலாம். அவைகளாம் கர்த்தர் மாற்று வல்லவராயிருக்கிறார். மீதமுள்ள 6 மாதங்கள் கிட்டத்தட்ட 180 நாட்கள் கர்த்தர் உங்களை அற்புதமாய் கொண்டு போகணும். ஏற்கனவே 180 நாட்களை கர்த்தர் நடத்தி வந்த தேவன் இனிமேல் நடத்த வல்லவராயிருக்கிறார். குறிப்பாக இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்துவம். அது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் இந்த மாதம் முழுதும், இந்த ஆண்டு முழுதும் நம்மை ரட்சிக்கப் போகிறார், நம்மை தப்புவிக்கப் போகிற கர்த்தருடைய பிள்ளைகளே. ரட்சிப்பு, தப்புவித்தல். ரட்சிப்பு என்பது கர்த்தருடைய பிள்ளைகளே விடுதலை, சுகம், ஆரோக்கியம், பலன், நன்மை, கிருபை அனைத்தையும் குடிக்கிற ஒரு வாசகம் தான் ரட்சிப்பு. தப்புவித்தல், எல்லாவற்றையும் கர்த்தர் நம்ம தப்புவிக்கிறார். ஆபத்துகள், நாச மோசங்கள், பிசாசின் கிரிகள், மனுஷிக நயவஞ்சகத்தின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், வன்கண் ஆவிகள், சோத்திரம், பயத்தின் ஆவிகள், திகிலின் ஆவிகள், மரணத்தின் போராட்டத்தின் ஆவிகள், சோத்திரம், கடன் தொல்லைகள், சோத்திரம், தீர முடியாத பல பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நம்மை தப்புவிக்க வளராய்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. அருமையான ஒரு வாக்கு தத்துவம். எரேமியா 15:20 படியாக, கர்த்தாவே இந்த மாதம் முழுதும், இந்த ஆண்டு முழுதும் என்னை ரட்சிப்பீராக. ஆண்டவரே இந்த மாதம் முழுதும், இந்த ஆண்டு முழுதும் என்னை தப்பிப்பீராக என்று சொல்லிக்கும் போது அவர் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஒரு ஆணித்தரமான வாக்கு தத்துவம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அது மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், இதோ உலகத்தின் முடிவதும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அங்கே பார்த்தோம், எரேமியாவில் பார்த்தோம் 15:20, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை தப்புவிக்கப் போகிறேன், உன்னை ரட்சிக்கப் போகிறேன்னு சொன்ன தேவன் இங்கே புதிய ஏற்பாட்டில் பண்ண அப்போஸ்தலர்கள் மாத்திரமல்ல, இந்த வசனத்தை விசுவாசிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். எது வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார்? இந்த உலகத்தின் முடிவு பிறந்த கர்த்தருடைய பிள்ளைகளே. சாத்துரு, யாரும் எப்பேற்பட்ட வாக்குத்தத்தை சொல்ல முடியாது. உங்கள் கணவனோ, மனைவியோ, பிள்ளைகளோ, சொந்த பந்தங்கள், ரத்த கலப்பில் உற்றார் உறவினர்களோ, நம்ம அதிகமாக நேசிக்கிற நண்பர்களோ, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆறும் நண்பர்களோ யாரும் சொல்ல முடியாது. ஆனால் நம் உங்களை என்னையும் படைத்த நீ நான் ஆராதிக்கிற சர்வல்ல தேவன் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை ரட்சிப்பேன், உன்னை விடுதலை தருவேன், உன்னை தப்பிப்பேன் என்று நூற்றுக்கணக்கான வாசகம் பரிசுத்த வேதாகமத்திலே அநேக பரிசுத்தவான்களுக்கு, முற்பிதாக்களுக்கு, தீர்க்கதரிசிகள், ராஜாக்களுக்கு எழுதி கொடுத்த கர்த்தருடைய பிள்ளைகளே. அவையெல்லாம் சொல்ல நேரமில்லை. ஒரு சில முக்கியமான வசனம் மாற்ற சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே. அங்கே எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தர் இஸ்ரவேலோடு பேசின தேவன் இங்கே புதிய ஏற்பாட்டில் மத்தேயு சுவிசேஷத்தில் அவரை ஆராதிக்கிற, விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து உண்மையில தேவன் என்று நம்புகிற எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்கிறார், இந்த உலகம் முடிகிற வரைக்கும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அப்போஸ்தலரின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம், அப்போஸ்தலர் 18:10, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவன் உண்மையில் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. அல்லேலூயா. நீங்கள் வசிக்கிற பகுதியில், நீங்கள் வசிக்கிற மாவட்டம், மாநில தேசத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் குடும்பத்தோடு கூட இருக்கிறார், உங்கள் கையின் பிரயாசங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் தொழிலோடு கூட இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. நீங்கள் பணிபுரிய ஸ்தலத்தில் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்குது. நீங்கள் பயப்படுத்தவில்லை. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவன் உண்மையை கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அல்லேலூயா. நமக்கு எழும்புகிற அந்தகார கிரிகள், பிசாசு கிரிகள், எல்லாத்தையும் கர்த்தர் முறியடிக்க வல்லவராயிருக்கிறார். நாம் பயப்பட தேவையில்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் அருமையாக நல்லாக்க தெரிஞ்ச ஒரு தீர்க்கதரிசனமான வசனம், வாக்குத்தத்தமான வசனம் கர்த்தருடைய பிள்ளைகளே. அது பழைய ஏற்பாட்டில் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். யோசுவா 1:5, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒரு உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்போ இப்படி வாக்குத்தத்த வசனம் பற்றிலாம் யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே. நான் மோசேயோடு கூட இருந்த தேவன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதே யோசுவா 1:1 அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமனதாயிரு,
திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டு முழுதும், இந்த மாதம் முழுதும், இனி வருகிற காலங்களில் வாழ்க்கை பயணத்தில் நீ போகும் இடமெல்லாம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் திகைத்து போக தேவையில்லை, நாம் கலங்கி போக தேவையில்லை. கர்த்தருடைய திடமனதாயிரு என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அதனால இந்த மாதம் நாம் ஜெபிக்க போறோம். சோத்திர வருஷங்கள் ஒவ்வொரு ஆண்டு கர்த்தர் கூட்டிக் கொண்டே இருக்கிறார். நம்ம ஆயுசு நாட்கள் பெருகிக்கொண்டே இருக்கிறது. நல்ல சுகம் பல ஜீவன் தந்து கொண்டு இருக்கிறார். இனிமேல் தரப்போகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள், சோத்திரம், நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களில் கர்த்தர் சொல்ல வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை ரட்சிக்க போகிறேன், உனக்கு விடுதலை தரப் போகிறேன், உனக்கு சுகம் தரப் போகிறேன், நீ எதிர்பார்க்கிற காரியத்தை அதிசயமாக காண செய்ய போகிறேன், உன்னை தப்புவிக்க போகிறேன். அல்லேலூயா. எப்பேற்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், வெளியே சொல்ல முடியாத சாத்தானின் கிரியைகள், கர்த்தருடைய பிள்ளைகளே, மரண பயங்கள், சோத்திர வியாதியின் கொடுமைகள், சத்து தீர முடியாத மேல முடியாத பிரச்சனை கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. யோசுவா இப்படியாய், அப்போஸ்தலர், கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக வாக்குத்தத்தர் வசனம் சொன்ன தேவன் இன்னைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை. சொந்து போகாதீங்க. 6 மாதம் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறாரு. 6 மாதம் கைவிட்டு இருக்கிறாரா? எவ்வளோ சோதனை, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ அவமானங்கள் கர்த்தர் விடுவித்திருக்கிறாரே. மரணப்படிக்கு போயிருக்கிறோமே, கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறாரு. உங்க தேவை சந்தித்திருக்கிறாரு. உங்க அப்பத்தனை ஆஸ்வதித்திருக்கிறாரு. உங்க குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறாரு. திருச்சபை பாதுகாத்திருக்கிறாரு. உங்க தொழிலையும் படிப்பை கர்த்தர் ஆஸ்வதித்திருக்கிறாரு. இனியும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. திரும்ப சொல்லி இந்த மாதத்தில், ஜூலை மாதத்தில் 2025ஆம் ஆண்டு கர்த்தருடைய பிள்ளைகளை சோத்திரம். ஜூலை மாதத்தில் கர்த்தர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், அது எரேமியா தீர்க்க புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20 கடைசி பகுதியிலே, உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவதற்கான உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். நம்மளாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபிப்போமா? இந்த எரேமியா 5:20 கர்த்தாவின் பிள்ளைகளை நடத்துவீராக. பிரசங்கிக்க அடியேனை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ரட்சிக்க போறக்க நன்றி தகப்பனே. நீ விடுதலை தர போற கிருபைக்கு நன்றி தகப்பனே. அந்த பிள்ளைகள் தப்பிக்க போற கிருபைக்கு நன்றி தகப்பனே. தொடர்ந்து ஆசீர்வதிப்பாக. என் முற்பிதாக்கள், தீர்க்கதரிசிகள், ராஜாக்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை நீ எங்களுக்கு அப்பா கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைக்கு கொடாகுடி சோதரியா. அந்த வாக்குத்தை நான் சுதந்திர கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசேயோடு கொடுத்த தேவன், யோசுவாவுக்கு கொடுத்த தேவன், அப்போஸ்தலனை போல கொடுத்த தேவன் ஆண்டவரே. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த பரிசுத்தவான்கள் கொடுத்த தேவன் ஆண்டவரே. இந்த காலத்திலும், இந்த யுகத்திலும், இந்த 20ஆம் நூற்றாண்டு வாழ்ந்து கொண்டிருக்க எல்லா பிள்ளைகள் மீது ஐயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மை தேவன் விசுவாசம் எல்லா பிள்ளைகள் மீது தகப்பனே. அவ்வளோ கொண்டு இருக்கும் ஜெபிக்காண்டவரே. நீங்கள் அவர் ரட்சிப்பீராக. ஒரு தப்பிக்க நன்றி தகப்பனே. அவர் எதிர்பார்க்க காலத்தில் கைகூடி வரப்பண்ணுவீராக தகப்பனே. இந்த மாதத்தில் ஒரு அதிசயம் செய்வீராக. இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கிற மீதமுள்ள 6 மாதங்கள் பிள்ளைகளுக்கு அதிசய அற்புதத்தை காண செய்வீராக ஐயா. வியாதிகள் மறைட்டு ஆண்டவரே, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தகப்பனே. ஜபாவி தாங்கப்பா. குடும்ப சமான சந்தோஷத்தை கட்டவிட கிருபை தாங்க. பிரிவினாவை எடுத்து போடுகிறோம் இயேசு நாமத்திலே. பிள்ளையின் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டையா. வல்லமை பெற்றுக்கொள்ளட்ட ஆண்டவர். வரங்களால் நிரப்பப்பட்டையா. ஊழியம் செய்யட்டையா. தேசத்துக்கு ஒரு எழுப்புதலாக, தேசத்துக்கு ஆசிரமான ஒரு பாத்திரமா பிள்ளைகளை திகழ்ச்சியாக ஒவ்வொரு குடும்பத்திலும் வேடிக்கை பாதுகாத்துக் கொள்ளுங்கயா. ரத்த கொண்டு முனி மறப்பிறாங்க. உடைய பிள்ளைகளை ஊழிக்கிற வாழ்த்து ஆஸ்வதிக்கிறேன் ஐயா. நன்மை பார்க்கட்டும், அதிசய பார்க்கட்டும், அற்புதத்தை பார்க்கட்டும் ஆண்டவரே. எல்லா தீமைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா சத்துக்கறி விலையும் பாதுகாத்துக் கொள்ள தகப்பனே. ரத்த கொண்டு முனி மறைப்பிறாங்க. சில துதிகன மகிமலாம் உமக்கையா. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். உமக்கு ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே.